வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணது ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இந்த பயாலஜி ஈஸிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கை ஓரியன்டட் மட்டும் இல்லாமல் இந்த பயாலஜிலேருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது நம்ம சாப்பிட்ற தோசையில் ஏன் ஓட்டை இருக்குது? தோசையில் ஓட்டை விழுவதுக்கு காரணம் என்ன? அப்போ தோசையிலேருந்து ஓட்டை இல்லாமல் இருக்காதா? அப்போ உருவாகிறதுக்கு காரணம் என்ன? அதுக்குள்ள வந்து ஒரு சயின்ஸு ஒளிஞ்சிருக்கு, அறிவியல் வந்து ஒளிஞ்சிருக்கு. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க? அரிசி எடுத்து அதில் உளுந்து போட்டு என்ன பண்ணுறாங்க? மிக்ஸ் பண்ணி அழகாக அரைச்சி கிரைண்டரில் என்ன பண்ணுறாங்க? அழகாக அரைச்சி என்ன பண்ணுறாங்க? அரைச்சி அதை கழுவி வைண்ட் அப் என்ன பண்ணுறாங்க? க்ளோஸ் பண்ணி ஒரு வெசல்ஸில் ஊற்றி லாக் பண்ணிடுறாங்க. ஒரு மூடி வச்சு அழகாக வேது மாதிரி கட்டி வச்சுடுறாங்க. ஸோ இந்த கட்டி வச்சதுக்கப்புறம் என்ன சார் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த மாவானது பொங்குது. அந்த மாவில் என்ன இருக்குது? அரிசியில் என்ன இருக்குது? கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட் வந்து ஒரு முக்கியமான ஒரு எனர்ஜி சோர்ஸ். நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கிறதுக்காண்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ தோசை ஊற்றுறோம். அந்த தோசை ஊற்றும் போது என்ன நடக்குதுன்னா அங்கே வந்து இந்த போர்ஸ் நிறையா சின்ன சின்ன ஓட்டையாக வருது. அதுக்கான காரணம் என்னங்கிறது நம்ம டாபிக் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த மாவு எடுத்து பார்க்கும்போது என்னன்னா பொங்கி இருக்குது. அது ஏன் அழகாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க? அங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கும் போது அங்கே என்ன நடக்குதுன்னா காற்றற்ற சுவாசம், ஆக்சிஜன் இல்லாமல் வந்து ஒரு சுவாச முறை நடைபெறுகிறது. அந்த சுவாச முறையில் வந்து சில நுண்ணுயிர்கள் வாழ்கிறது. அந்த நுண்ணுயிர்கள் எடுத்துக்காட்டு தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஈஸ்ட். ஈஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஒரு விதமான பூஞ்சை. இப்போ இந்த ஈஸ்ட்டுங்கிற ஒரு பூஞ்சை இருக்குங்க. இந்த ஈஸ்ட் என்ன பண்ணுதுன்னா அது உள்ளே போயிட்டு அது உடம்புல வந்து அந்த பாடியில் வந்து ஒரு விதமான வேதிப்பொருள் இருக்கும். அது பேர் ஜைமேஸ். அப்போ இந்த ஜைமேஸோட ரோல் என்ன சார் அப்படின்னா, இந்த ஜைமேஸ் வந்து நம்ம அந்த அரிசியில் என்ன இருக்குது? கார்போஹைட்ரேட். அந்த கார்போஹைட்ரேட்டில் உள்ள அந்த கார்போஹைட்ரேட் அந்த பகுதி பொருளை வந்து பிரேக் டவுன் பண்ணுது. அப்போ கார்போஹைட்ரேட் பிரேக் டவுன் பண்ணனால இவ்வளோ உள்ள மாவு வந்து என்னது? இவ்வளோ வந்து பொங்குது. அந்த பொங்குற நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? நொதித்தல். ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க? பெர்மெண்டேஷன்ஸ். தட் இஸ் கால்டு பெர்மெண்டேஷன்ஸ். சரிங்க சார். பெர்மெண்டேஷன் என்ன சார்? நொதித்தல் நிகழ்ச்சி தான். அப்போ கார்போஹைட்ரேட் வந்து பிரேக் ஆகி அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் த லெவல் ஆஃப் த ஃப்ளேவர். அதான் மாவோட அளவு வந்து அதிகரிக்குது. அதனால தான் மாவு வந்து பொங்கி ஊற்றுது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ மாவு பொங்கி ஊற்றுனதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க? வந்து நொதித்தல்ங்கிறாங்க. சரிங்களா? இந்த நொதித்தல் நிகழ்ச்சியில் வந்து என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். CO2 + ஆல்கஹால் வந்து உற்பத்தி ஆகுங்க. அப்போ அதுக்கு இன்னொரு பேர் என்ன சார்? நொதித்தலுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆனோரபிக் ரெஸ்பிரேஷன், காற்றற்ற சுவாசம். காற்றற்ற சுவாசத்தில் சில நுண்ணுயிர்கள் பங்கேற்கின்றன. அது என்ன சொல்கிறாங்க? நான் சொன்னது ஈஸ்ட்டு. அதில் ஜைமேஸுங்கிறது இருக்குது. இப்போ இது என்ன பண்ணோம்னா கார்போஹைட்ரேட் விட்டு பிரேக் பண்ணி அதோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. அப்போ இன்க்ரீஸ் பண்ணால் அது என்ன ஆகும்? மாவு பொங்கி ஊற்றுது. சரிங்க சார். இப்போ அது எப்படி சார் தோசை ஊற்றும்போது ஓட்டை வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி டாபிக் அதானே. அப்போ அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா காலையில் என்ன பண்ணுறாங்க? அழகாக ஒரு தோசைகள் எடுத்து வைக்கிறாங்க. தோசைகள் எடுத்து வச்சு என்ன பண்ணுறாங்க? அம்மா வந்து நம்மளோட தோசை ஊற்றும்போது என்ன நடக்குது? இங்கே ஒரு இஸ்ரு சவுண்டு ஒன்று வருதா? அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த தோசையில் உள்ள சின்ன சின்ன போர்ஸாக ஃபார்ம் ஆயிடும். அந்த போர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன வந்திருக்கு? ஆனரபிக் ரெஸ்பிரேஷனோட ரிசல்ட் என்னன்னா ஃபார்மேஷன் ஆஃப் த CO2 அண்ட் ஆல்கஹால். ஃபார்மேஷன் ஆஃப் த CO2 அண்ட் ஆல்கஹால். CO2 கார்பன் டை ஆக்சைடு, ஆல்கஹால்னா ஸ்பிரிட் என்னது? சாராயம் என்னது? ஆல்கஹால் தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இங்கிலீஷ் நேம் வந்து ஸ்பிரிட் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஆல்கஹால் CO2 தான் அது இருக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸுக்கு மேலே ஹீட் பண்ணும்போது தோசைகளோட வெயிட் வந்து அந்த தோசைகள் வந்து என்னன்னா ஒரு 100 டிகிரி செல்சியஸில் ஹீட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா CO2 பற்றிலாம் இருக்குது. அந்த தோசை ஊற்றும் போது அந்த தோசைக்குள்ள என்ன இருக்குது? CO2 ஒளிஞ்சிருக்கு, ஆல்கஹாலும் இருக்குது. அப்போ அந்த CO2 வந்து என்ன ஆகுதுன்னா அந்த 100 டிகிரி செல்சியஸ் ஆகும்போது என்ன ஆகுது? தன்னை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது? தன்னால் தாங்க முடியாமல் CO2 பூரா எவாப்ரேட் ஆகுது. CO2 பூரா எவாப்ரேட் ஆகி எஸ்கேப் ஆகுது. அந்த CO2 என்னது? வெளியில் ஓட ஆரம்பிச்சிடுது. இப்படி வெளியில் ஓடுற போது எந்தெந்த அந்த மாவில் எங்கெங்கெல்லாம் CO2 வந்து ஆக்குப்பை ஆகிருந்துச்சோ அந்த இடம் பூரா ஒரு வேக்கண்ட் ஏற்படுது. வெற்றிடம் ஏற்படுது. அந்த மாதிரி வெற்றிடம் ஏற்படுற நிகழ்ச்சி தாங்க நம்ம சாப்பிட்ற தோசையில் வந்து சின்ன சின்ன ஓட்டை வந்து விழுகுது. ஓகேங்களா? அதே மாதிரி ஆல்கஹால் இருக்கிறதுக்கான காரணம் என்னது? நம்ம இட்லியோ தோசையோ சாப்பிட்டோன்னு என்னாங்க? ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரியாக
ஒரு டயர்டாக இருக்கும். அதில் என்னது மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த்து. ஓகேங்களா, அதிகமான ஆல்கஹால் எடுத்தால் தான் வெரி வெரி டேஞ்சரஸ். ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா CO2 ப்ளஸ் ஆல்கஹால் உருவாகுது. எதனால், யாருனால, ஈஸ்ட்டுங்கிறதுனால. இப்போ என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா ஃபெர்மெண்டேஷன்ஸ். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கே ஒரு ஃபெர்மெண்டேஷன் கொஸ்டின்ஸ் என்னங்கிற ஒரு 5 மார்க்களே கேட்கலாம். 10th 11th 12th ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காற்றற்ற சுவாசத்தில் CO2 ஆல்கஹால் உருவாகுது. அப்போ தோசை சாப்பிட்ற நிகழ்ச்சியே என்னது, ஒரு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸிலி பயாலஜி நல்லா மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா, அப்போ ஏன் தோசையில் ஓட்ட வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.